அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஒரு நிலையில் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைந்திருந்தாலும் கூட மற்ற அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் ஒரு 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே பணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் ஒரு மாதிரி முதல் 15 நாட்களுக்கு இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, இது செஞ்சிடலாமா, அது செஞ்சிடலாமா, இது நல்லபடியாக நடக்குமா, அது நல்லபடியாக நடக்குமா என்பது போன்ற குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மாதமாகவே ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தால் என்னங்கய்யா நடக்கும்? வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும். குடும்பங்களில் தான் கணவன் மனைவி ஒரு மாதிரியான ஒரு பிணக்கம், ஒரு சுணக்கம், ஒரு மாதிரியாக இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை கூட கொஞ்சம் 3வது வாரம் 4வது வாரத்தில் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்குவீங்க. ஜனவரி மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தை மாதம் பிறகுது. இதுவரை இல்லாத அளவிற்கு குடும்பங்களில் மங்கள விஷயங்கள் நடக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திலேயே ஏதாவது ஒரு ஆயத்தங்கள், அதாவது திருமண உறுதி, பூ வைக்கிறது, இப்போ வரன் பார்த்துட்டு போகிறது என்கின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் தை மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது என்பது ஒரு தொழிலுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதியும் 11ஆம் வீட்டில் இருக்கிறார், 2வது வீட்டிலையும் குரு இருக்கிறார் என்பது வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும்ன்றதை காட்டுது. குறிப்பாக வியாபார பெருமக்களான மேஷராசிக்காரர்கள், விவசாயம் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, சிறு குறு தொழில்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன மிஷினை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரு பைக் வச்சுருக்கிறேன், ஒரு பஸ்ஸு, ஒரு லாரி, ஏதோ ஒரு வாகனத்தை, ஏதோ ஒரு மிஷினை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்கின்ற அமைப்பில் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஒரு இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடம் வலுத்த அமைப்பில் இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் தோற்று போனதாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்தந்த இடத்துலேருந்து எல்லா விதத்திலும் எந்த இடத்துல எந்த அமைப்பில் வெற்றியை பெற முடியவில்லை என்கின்ற அமைப்பில் இருந்தீர்களோ அதில் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய யோக மாதம்னு சொல்லுவேன். சோஷியல் மீடியா கை கொடுக்கும். கல்வி கேள்விகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய, அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க 2025 ஜனவரி மாதம். எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள், திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே ஒரு நிலையில் குரு பகவான் வலுத்து இருக்கின்ற அதே நேரத்தில் மற்ற யோகர்கள் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. புதன் கிட்டத்தட்ட குருவின் பார்வையில் நிரம்ப நாட்கள் இருக்கிறார். சுக்கிரனும் 10ஆம் அதிபதியும், சனியும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது தொழில் முன்னேற்றங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான ரிஷபராசிக்கார வேலை செய்கிறவங்களுக்கு உண்டு. வேலை மாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் இப்போது இருக்கும். வேலை மாற்றம்னா நல்ல மாற்றம்னு எப்படி சொல்கிறீங்க? வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த தை மாதமே, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தொழிலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான முதலீடு இல்லைங்க, நல்லா வியாபாரம் ஆகுது, நல்லா தொழில் நடக்குது, இன்னும் ஒரு 10 ரூபா 5 ரூபா இருந்ததுன்னா நான் அதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் என்கின்ற மாதிரியான தொழில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு வளர்ச்சிக்கான முதலீடுகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ஒரு 40 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னும் ஒரு 4-5 மாத காலத்திற்கு அந்த 11ஆம் இடத்துல இருப்பார். 11ஆம் இடம் குடும்ப அமைப்புகளையே நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. இதுவரைக்குமே அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் போன்றவர்களோடு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களோடு சுமூகமான இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும். நட்பில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்நிய மத இன மொழி பேசுகின்ற உங்கள் மதத்தை சாராத இனத்தை சாராத மொழியை சாராத ஒரு நண்பர் மூலமாக அல்லது அப்படி ஒரு நண்பர் புதுசாக அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு, இவர் மூலமான ஒரு தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் உருவாகி அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நிலையும் கண்டிப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகளில் ஒரு சோகங்கள் துக்கங்கள் இருக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்காது. குரு பகவான் 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டெடினஸ் வரக்கூடிய தன்மைகளும் இந்த மாதமே கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சிலருக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகளும், இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்னார்தான் வாழ்க்கை துணைவர் என்பது ஜனவரி மாதம் ஒரு மாதிரியாக தெரியக்கூடிய அமைப்பு. நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு. ப்ரொமோஷன் சொல்கிறோமே, அது ஒரு நண்பராக பழகக்கூடியவரை ஏன் கணவனாகவோ மனைவியாகவோ தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம். மிதுனம். மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் 8இல் மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் 2025 ஜனவரி மாதத்திற்கு நிச்சயமாக மிதுனராசிக்காரங்களுக்கு உண்டு. மிதுனராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சுன்னு தான் நிச்சயமாக சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இப்போது இல்லை. அடுத்தடுத்து படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்குது. போன வருஷம் ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, இந்த இணையத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள், இதனால் ஒரு மாதிரியான பொருள் விரயம், பண நஷ்டத்தை அடைந்தவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலேயே இழந்த பணத்தை ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. யாருக்கிட்டையாவது வேலைக்கு பணம் கொடுத்தேன், அப்படி பணம் கொடுத்தேன், இப்படி பணம் கொடுத்தேன், சும்மா கஷ்டம்னு சொன்னாங்க, வட்டிக்கெல்லாம் கொடுக்கலங்க, ஒரு உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தேன், ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்கல, எனக்கு தேவைப்படும் போது திருப்பி தர மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக எப்போதோ ஒரு நிலையில் வர வேண்டிய பணம் இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற அமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் பணம் வரக்கூடிய சூழல் அருமையாக இருக்குதுங்க. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பது நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மனசில் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும், தெம்பு வரும், எல்லா நிலைகள்லையும் ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறது. கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மை. குரு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இது தை மாதம் வந்துடுது இல்லையா, வீடு வாங்கிடுவோம், வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவோம், அல்லது வீட்டு மனையாவது வாங்கிடுவோம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு என எல்லாருக்குமே அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் மட்டும்தாங்க பெரும்பாலான மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இவ்வளவு நல்லதாக சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட 6, 8 தசாபக்தி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேதனைகள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் கோச்சார அமைப்புகளில் ராசிநாதன் போன்றவர்கள் சுபத்துவமாக இருந்தாலே எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு, பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல வேலை, வியாபாரம், தொழில் முன்னேற்றம், வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிச்சயமாக இருக்குங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் என்ன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய முன்னேற்றம் மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2025 ஜனவரி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய திருப்புமுனை இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 2025 பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிற அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அமைப்பு அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. ஆகவே நல்ல நிலைகள் ஆரம்பமாகின்ற இந்த மாதத்திலே எல்லாம் நடந்துருமா? கிட்டத்தட்ட ஒரு 20-30% நடக்கத்தான் செய்யும். கடகராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அருமையான யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். வருகின்ற மார்ச் மாதம் கடைசியில் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலக போகுது. அஷ்டமச்சனி விலகினாலே வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், 3வதாக புனர்பூசம் நட்சத்திரம் கடுமையான பலன்களை, அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற யோக மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னங்கய்யா இந்த மாதமே எப்படி ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறீங்க? 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரனுடைய இணைவால் இப்போ சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல 6, 7 போன்ற 2 இடங்களில் சூரியன் இருப்பது அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. ஆக
கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. கடனுக்கு பதிலாக அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் வட்டியை கட்டக்கூடிய அமைப்பு, வட்டி பெரிய வட்டியில் வாழ்க்கையில் சம்பளம் வாங்குறது சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டி கட்டுறதுலேயே போய்கிட்டு இருக்கு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வட்டியிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள், கடனையே இந்த வருஷத்தில் அடைச்சிடுற அளவிற்கு கடன்காரர்கள் தொல்லைகளை விளக்கக்கூடிய அளவிற்கு சில பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய முன்னேற்றம்னா என்ன, வருமானம் வந்தால் தானே கடன் அடைக்க முடியும். அந்த மாதிரியான அமைப்பு 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக மாதமாக இந்த 2025 ஜனவரி மாதம் ஏற்படுங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய ஆதரவான சூழ்நிலைகள் வரும். கணவர் குழந்தைகளை பற்றி அப்படியே எந்த விதத்திலும் கவலைகள் இருக்காத அமைப்பு, குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, கடந்த காலத்தில் எங்காவது பிரிவுகள் ஏற்பட்டவர்கள், பிரிந்து விடலாம் கணவன் மனைவினால் பிரிஞ்செல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு நேரத்தில் வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க, வேலை டிஸ்மிஸ் ஆனவங்க, வேலை சஸ்பெண்ட் ஆனவங்க, இந்த மாதிரியானவங்க எல்லாத்துக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தூக்கம் இல்லாத நிலைமையில் இருந்து வந்த கடகராசிக்காரர்கள், ஆயிலே நட்சத்திரமாக இருக்கட்டும், பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் சோதனை வருமா என்கின்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு விதவிதமான சனி பகவான் ரூம் போட்டு யோசித்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டாரோ என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்ற தெளிவு பிறக்கக்கூடிய, முகத்தில் சந்தோஷம் வரப்போகுது. இது வரைக்கும் அப்படியே எங்கேயோ பறிகொடுத்த மாதிரி ஆழமாக யோசித்து இதை எப்படி செய்வது அதை எப்படி செய்வது என்பது போன்ற ஒரு அமைப்பில் இருந்த ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் குடும்பத்திலேயே நிம்மதி, அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர், கணவன் மனைவி இணக்கமான அமைப்பு, பிள்ளைகளை பற்றி சந்தோஷமான அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிக்கின்ற முதல் மாதம் 2025 ஜனவரி மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்திலே புத்தாண்டிலே உங்களுக்கு அஷ்டமச்சனி வேறு ஆரம்பிக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுறோம். ஆனால் அஷ்டமச்சனிக்கு நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்குது. அதாவது சனிப்பயிற்சியில் கூட சொல்லலாம், இப்போ கூட சொல்கிறேன். அஷ்டமச்சனியை பற்றி சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். கோச்சார வேதை என்கின்ற அளவில் 8இல் இருக்கக்கூடிய சனி மாறிய ஒரு வாரம் 2 வாரத்திற்குள்ளேயே, ஒரு மாதத்திற்குள்ளேயே ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறி கோச்சார வேதையை கொடுக்கின்றதுனால 2.5 வருஷம் அஷ்டமச்சனியோடைய பாதிப்புகளிலிருந்து 1.5 வருஷம் நீங்கள் விலகிடுறீங்க. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் வந்து அஷ்டமச்சனிக்காரர்களுக்கு இருக்காது, சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் 8இல் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வேதையை கொடுக்கும் என்பதால் சோதனைகள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சனிப்பயிற்சியில் இருக்கவே இருக்காதுங்க. ஆகவே எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே போல்டானவங்களாக இருப்பீங்க. மே மாதத்திற்கு பிறகு 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரப்போகிறாரு. குரு பகவான் வரும்போது கையில் காசு வரணும். மே மாதத்துலேருந்து கையில் காசு வரணும்னா அதுக்கான அடிப்படை ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில நிலைகள் இப்போவே ஜனவரி மாதமே உங்களுக்கு வரணும். ஆகவே இந்த மாதமே கொஞ்சம் நல்ல மாதமாக தான் இருக்கும். அப்பா அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிலிருந்து ரிலீஃபு, சுப செலவுகள் அதாவது அசுப விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் மூலமாக கொஞ்சம் தேவைகள் அதிகரித்து அதனால் கொஞ்சம் செலவுகள் பண்ணவங்க எல்லாருக்குமே செலவுகள் நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டவங்க, சோஷியல் மீடியாவில் சாதிக்க முடியாதவர்கள் எல்லாருக்குமே ஜனவரி மாதத்திலிருந்து அந்த அமைப்புகள் அப்படியே விலகுது. ஆக இந்த வருடம் நன்றாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகள் கண்டிப்பாக இதில் ஏற்படுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. கணவரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், பிள்ளையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிலைமைகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிருந்தவங்க எல்லாருக்குமே வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள்ளேயே வெளிநாட்டிற்கான அனுமதிகள், பாஸ்போர்ட்டு, விசா போன்றவைகள் கண்டிப்பாக ஏற்படும். அம்மா அப்பா அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் தனியாக போனால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க, அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அலுவலகத்தில் அனுமதி இல்லை, அவங்களுக்கு கிடைக்கும். ஆக தொழில் வேலை அமைப்புகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. நம்ம தொழிலை நம்ம தான் கவனமாக பார்க்கணும். நம்முடைய வேலைக்காரர் கண்டிப்பாக பார்க்க மாட்டார். அவர் என்ன இருந்தாலும் சம்பளத்துக்கு வர்றவர். ஆக உதவியாளர்களையோ வேலைக்காரர்களையோ சொந்தக்காரர்களையோ நண்பர்களையோ நம்பாமல் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ, என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அந்த வேலையில் கரெக்டாக இந்த மாதத்தில் இருந்தே கண்டிப்பாக
சிம்மராசிக்காரர்கள் இருக்கணும். அதை தவிர்த்து பெரிய அளவில் சோகங்கள் எதுவுமே இருக்காது. சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக ஆக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் என்பதால் சிம்மராசிக்கு 2025 ஜனவரி மாதம் நல்ல மாதமாகவே அமைந்திருக்கும் என்பது உறுதிங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா 6ல் சனி இருக்கிறார், 9ல் குரு இருக்கிறார், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. ஆகா ஓகோன்னு பெரிய அமைப்பு. அதாவது பலவீனமாக எதிரி இருக்கிறார். இப்போ என்னென்னா, உங்களுக்கு யோகம் இல்லைன்னா கூட உங்கள் எதிரி ஏதாவது தப்பு பண்ணி அது உங்களுக்கு யோகமாக வந்துடும். அதாவது காசை நீங்கள் சம்பாதிக்கவே வேண்டாம், எதிரி பண்ணுற தப்புனாலே அதில் உங்களுக்கு பைசா வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்ச நிலைமையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை என்பதே சொல்லிவிடலாம். இந்த மாதம் மட்டும் இல்லை, அவரே அப்படியே போய் அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருப்பார். அதாவது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10, 11ஆம் இடங்களில் இருப்பது என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி இன்னும் 2-3 மாதத்திற்கு குரு ராசியை பார்க்க போகிறார். 6ஆம் இடத்துல சனி இருக்க போகிறார். ஆக எல்லாம் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி 7ஆம் இடத்துக்கு மாறினாலும் மறுபடியும் ராகு 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஆக இன்னும் ஒரு 2 வருஷத்துக்காவது பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது இல்லையா? முயற்சிகள் பலிக்கிறதுக்கு அந்த முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கிரகங்கள் உண்மையிலேயே நல்ல விதமாக கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் நல்ல பலன்கள் இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தயவால் வீட்டில் இதுவரைக்கும் நடக்காத நல்ல மங்கள நிகழ்வுகள் இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, சொந்த ஊருக்கே திரும்பி வந்துடணும்னு நினைக்கிறவங்க, பூர்வீகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இவ்வளோ நாள் இருந்தது போகிறோம், சென்னையிலேயே இருக்கிறேன், மறுபடியும் தூத்துக்குடிக்கு போயிடணும், திருநெல்வேலிக்கு போயிடணும், மதுரைக்கு போயிடணும், திருச்சிக்கு போயிடணும், இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போகக்கூடியவர்களுடைய அமைப்பு அதற்கான ஆயத்தங்கள் எல்லாமே ஜனவரி மாதத்திலே ஆரம்பிச்சிடும். ஆகவே பிறந்த ஊரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய நல்ல யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இங்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள், பிரிந்திருக்கின்ற குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன அமைப்பு? மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனோ மனைவியோ வாரம் ஒரு முறை மட்டும்தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது. குழந்தைகளை வளர்க்க முடியாமல் தாத்தா பாட்டி வீட்டில், காலேஜில், ஸ்கூலில் இப்படி விட்டுருக்கோம். இந்த மாதிரியாக சிதறி கிடந்த கன்னிராசிக்கார குடும்பங்கள் அனைவருமே ஒன்றிணையக்கூடிய அதற்கான வாய்ப்புகள், அனுமதிகள் அத்தனையும் வரக்கூடிய முதன்மை மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல் நற்பலன்கள் தான் நடக்கும். வேலையில் நிம்மதி இருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆகவே லாபம் தரும் மாதமாக அமைந்திருக்கிறது 2025 ஜனவரி மாதம். கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்ன்றது அடிக்கடி பேசிக்கிட்டு வர்றேன். 12 ராசியிலேயே 2025 நல்லா இருக்கிற ராசி துலா ராசி தான். அதற்கு ஆரம்ப கட்டமாக இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னா முதல் 2-3 மாதத்துலேருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அந்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எல்லா கிரகங்களும் சாதகமான நிலைமைக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மாறப்போகின்றன. குருவும் ராகுவும் சனியும் 3மே சாதகமாக மாறப்போகின்ற இந்த அமைப்பில் அந்த சாதகத்திற்கான அடிப்படை அமைப்புகள், நாளைக்கு நீங்கள் கோபுரத்தோட உச்சிக்கு போகணும், நாளைக்கு நீங்கள் 3வது மாடி 4வது மாடியில் போய் நிற்கணும்னா இன்றைக்கே படிக்கட்டில் ஏறணும் இல்லையா? அந்த படிக்கட்டில் ஏறக்கூடிய அடிப்படை அம்சங்கள் அப்படியே நடக்கக்கூடிய நல்ல மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. ராசிநாதன் சனியோடு சேர்ந்து இருக்கிறார். 1-5ஆம் இடங்கள், அதாவது 5ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைந்து திரிகோணத்தில் இருக்கிறதுன்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. துலாம் ராசிக்காரர்களுடைய சிந்தனைகள் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய என்ன லட்சியமோ, என்ன உங்களுக்கு தேவையோ அதை போல் ஒரு நல்ல சிந்தனைகள் இப்போது ஏற்படும். அந்த நல்ல சிந்தனைகளை அப்படியே எப்படி கொண்டு போகிறதுன்ற மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த பாருங்கள், நாள் நல்லா இருக்கும்போது, நேரம் நல்லா இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும். கிரகங்கள் தான் எண்ணங்களை இயக்குகிறது இல்லையா?
அப்போ தவறாக எதையும் யோசிக்க முடியாமல், தவறாக எதையும் முடிவெடுக்க முடியாமல், எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஆகவே எதை தொடுகிறீர்களோ அது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். தகரம் கூட தங்கமாகும்னு சொல்லுவோம் இல்லையா, அது இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல சிந்தனை வரும், நல்ல நட்புகள் வரும், உறவுகள் கை கொடுக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வேலை போன்ற அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பை, ஒரு லட்சியத்தை உங்களால் எட்ட முடியும். வியாபாரம் நன்றாக இருக்கும். சுமூகமான எந்த தொழில்கள், அதாவது மிஷனரி தொழில்கள், என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ, விவசாயத்தில் இருக்கிறீங்களோ, கிராமத்தில் இருக்கிறீங்களோ, நகரத்தில் இருக்கிறீங்களோ, அவர்கள் எல்லாருக்குமே 2025 நன்றாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி யார் என்பது உறுதியாகக்கூடிய அமைப்பு, காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலே காதல் திருமணம் நடக்கணுமே, அப்போ இப்போ இந்த மாதத்திலேயே பெற்றோர்கள் ஒரு மாதிரியாக சரி சரி எதையோ பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு வந்தால் தானே திருமணம் நடக்கும். ஆக காதல் திருமணம் நடப்பதற்கான அந்த அமைப்பு, சிலருக்கு புதிதாக காதல் வருவதற்கான சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பதால் யார் மனைவி யார் கணவன் என்பதை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என துலா ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான மாதங்க இந்த மாதம். இந்த வருஷத்தில் கடன் தீரணும். அப்போ அந்த கடன் தீரணும்னா அதற்கான வருமானம் வரணும். ஆக வயதில் பெரியவர்கள் அனைவருக்குமே கடன் தீரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட மாத கடைசியில் தான் அப்படியே 8ஆம் இடத்திற்கு போவார். அப்போ கூட 8ஆம் இடத்திற்கு தான் போவார். ஆனால் ராசியை குருபார்ப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. அட்டமாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ந்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு யோக பலன். ஆக 2 கேந்திர அமைப்புகளும் இன்றைக்கு வலுவாக இருப்பது ஒரு நிலையில் பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதை போல ஒரு அமைப்புங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம்னே இந்த மாதத்தை சொல்லுவேன். ஒரு இளைய பருவத்தினருக்கு ஒரு அலைச்சல் இருந்தாலும், ராசிநாதன் நீச்சமானாலே அலைச்சல் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு நாளில் செஞ்சு முடிக்கணும்னா 2 நாளில் செஞ்சு முடிக்க வேண்டிய அமைப்பு இருக்கும். ஒருத்தரை போய் பார்க்கணும்னா ஒருத்தரை போய் பார்க்க வேண்டிய தேவையாக இருக்கும். அதாவது இரட்டிப்பு முயற்சி, ஆனால் பலன் நடக்கக்கூடிய அமைப்பு. சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறத விட பரவாயில்லைங்க இது இப்படி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா. ஆக நடந்து விடுகிறது என்பதற்கான ஆதார அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் நீச்சம் என்பது மனதை அப்படியே ஒரு மாதிரி திணறடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இந்த மாதம் முழுவதும் 21ஆம் தேதி 22ஆம் தேதியோ 8ஆம் இடத்திற்கு போகிறார். அந்த 8ஆம் இடத்திற்கு போனாலும் அவர் அட்டமாதிபதியோடைய வீட்டில் பெரிய அளவில் இருக்க மாட்டார். ஆனால் ராசி சுபத்துவமாக இருப்பதால் எண்ணங்கள் தெளிவாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை. வேலை தொழில் மாற்றம் 8ஆம் இடத்திற்கு போகும்போது மாறுங்க. ஏதாவது வேலையில் ஒரு பிரச்சனைகள் வரும். வேலையில் பிரச்சனைகள் வர்றதுனால நம்மளே வேலையை விட்டுறலாமான்ற எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் வேலையை விட்டுட்டிங்கன்னா கூட பெரிய பிரச்சனைகள்லாம் வராதுங்க. அப்படிப்பட்ட கஷ்ட காலத்தெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க தாண்டிட்டீங்க. ஒரு வேலை மாற்றம் ஏற்பட்டாலோ, ஒரு தொழில் மாற்றம் ஏற்பட்டாலோ, முன்னை விட நல்ல வேலை இந்த ஒரு 2 வாரத்திலேயே கிடைக்கிற மாதிரியான, இந்த மாதத்திலேயே வேலை போச்சு, இந்த மாத கடைசியிலேயே வேலை கிடச்சிருச்சு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் தான் உண்டு. பணவரவு, எதிர்பாராத பணவரவு உண்டு. ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு போகும்போது யார் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத தனவரவும் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு கொஞ்சம் சிறப்பு அமைப்புகள் இப்போது உண்டுன்னு சொல்லுவேன். கணவர், குழந்தைகள் அல்லது காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். அம்மா அப்பா எல்லாருடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும். கணவர் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கு, படிக்க மாட்டேங்குது, அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்காவது பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ஒரு புதிய நட்போ புதிய அறிமுகமோ இப்போது, ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார், அங்கே அட்டமாதிபதியாகி புதனும் இருக்கிறார். இந்த அமைப்பு ஒரு புதிய நட்போ புதிய உறவோ வரக்கூடிய அமைப்புகளின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆகவே பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ரெகுலராகவே என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை இப்படியே நீடித்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2025 ஜனவரி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, வேலையில் திருப்தி ஏற்படக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் குரு 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார்.
இந்த வாரம் அதாவது இந்த மாதம் இன்னும் 2-3 மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்யாது. 3ஆம் இடத்துல சனி மாறினாலும் திருப்ப 3ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுவது என்பது எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஒரு 6-7 மாதமாக கடன் தொல்லைகளில் இருக்கக்கூடிய, நோய் தாக்குதல்களில் இருக்கக்கூடிய, என்னவோ தெரியாத மாதிரி நல்ல விதமாக நடக்கவே இல்லையே, சரியாக ஒன்று நடக்கலையே என்பந்த மாதிரியான குழப்ப நிலைமைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்கான தீர்வுகளும் நிவர்த்திகளும் ஏற்படக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். தனலாபம் பணவரவு என்கின்ற அமைப்பு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சினால் பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அதைவிட மேலாக அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பேச்சை மட்டுமே நம்பி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிப அமைப்புகளில் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இவர்களுக்கும் இப்போது இந்த மாதம் நல்ல விதமான சம்பள உயர்வு, ஒரு பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல 10க்கு அதிபதி புதன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ வாக்கால் ஜீவிக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். போன மாதம் இதை ப்ராமிஸ் பண்ணாங்க, அதை செய்ய முடியல, ஒரு வட்டி கட்ட முடியல, கடனை கொடுக்க முடியல, அல்லது இப்படியாச்சு அப்படியாச்சு என்கின்ற மாதிரியாக ஒரு வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே இப்போது வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருமானம் வரக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு. அறிவால் பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சோஷியல் மீடியா இப்போது கை கொடுக்கும். அதாவது சமூக ஊடகங்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், இதில் நான் வீடியோ போடணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதன் மூலமாக கொஞ்சம் பிரபலம் அடையணும், அதன் மூலமாக கொஞ்சம் பணம் வர வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த முயற்சிகள் இப்போது ஆரம்பித்து வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு அது சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் வழக்கமான ஒன்று நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். பெரியவங்க சிலருக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆனாலும் இந்த மாத கடைசியில் அது சரியாகத்தான் போகும். ஹெல்த் இஷ்யூஸ் உண்மையாக இருக்குது அப்படின்றத விட இருந்துருமோ அப்படின்ற ஒரு மனக்கவலை தான் இப்போது அதிகமாக இருக்கும். டாக்டர் அப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் நமக்குள்ள நோய் வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம், கலக்கம் போன்றவைகள். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலே நோய் பற்றிய, ஆயுள் பற்றிய, கடன் பற்றிய ஏதேனும் ஒரு கலக்கத்தை கொடுப்பார் என்பது விதி. அந்த கலக்கம்லாம் தேவையில்லைங்க. உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாத நல்ல மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது 2025 ஜனவரி மாதம் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். இதோ கண்ணு கட்டின தூரத்தில் இருக்குது. 7.5 சனி முடிய போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி. 7.5 சனி முடிஞ்சாலே நல்லவைகள் நடக்கணுன்றதை தான் மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதங்க இந்த மாதம். மாற்றங்கள் வரும். கொடுக்காத இடத்துலேருந்து இது வரைக்கும் உதவிகள் கிடைக்கும். ஒரு நல்ல பணமாற்றம், பணப்பரிமாற்றம், பண நிலைமைகளில் நல்ல முன்னேற்றம் போன்றவைகள் இப்போது வரப்போகிறது. எல்லாம் இதுவரைக்கும் உதவாத நண்பர்கள் உதவ போகிறாங்க. சொந்தக்காரங்க இது வரைக்கும் நம்மளை விட்டுட்டு ஓடினவங்க எல்லாமே ஓரளவுக்கு இவரை போல் உண்டுமான்னு வரப்போகிறாங்க. ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. 7.5 சனி முடிஞ்சாலே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் திறந்து விடப்படுகிறது என்பது அர்த்தம். இன்னும் வந்து ஒரு 2-3 மாதம்தான். நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கே அதற்கான ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கக்கூடிய நிறைவான யோக மாதமாக இந்த மாதம் நல்லபடியாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், இது வரைக்கும் முடியாத அமைப்புகள். அம்மாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, தாத்தா பாட்டம் எழுதி கொடுத்த சொத்துக்களில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அல்லது ஒரு இடத்த சொந்த ஊரில் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்த வாங்க முடியாமல் அதுக்கான ஒரு இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி எதை எடுத்தாலும் கடந்த 5 வருடங்களாக சிக்கல் என்கின்ற ஒரு சிக்கலுக்குள்ளேயே இருந்து வந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சிக்கல் தீர்வதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய முதன்மை மாதமாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சொல்ல முடியுங்க. மகரம் உண்மையிலே சிகரத்தில் ஏறப்போகிறது. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலை போயிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக இல்லாதவர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் போட்டியாளர்களை சந்தித்தவர்கள் என்னை விட குறைவாக விற்கிறான், என்னை விட அதிகமாக ஏதோ பண்ணுறான், என்ன ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறான், இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அவர்களே ஒளிந்து அவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவங்களே உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய அளவிற்கு எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய
நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு தன்னம்பிக்கை கூட வரும். எதுலேயும் கண்ணு கட்டின தூரத்தில் வெற்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். ஒரு 1000 யானை பலம் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளே வருகிறது என்பது தான் உண்மை. 7.5 சனி முடியுதுன்னா பெரிய விஷயங்க. ஒரு 5 வருஷம் பெரிய கஷ்டம், தொழிலில் கஷ்டம், அதில் கஷ்டம், பேர் கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எப்படி பண்ணுறதுன்னு அமைப்புகளில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மனசு குளிர்ற விதமாக நல்லவைகள் நடக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொருவருடைய வயதிற்கேற்றாற் போல் நல்லவைகள் நடக்கும். சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி, வேலை இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கும். அதை விட சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளி கல்விகளில் நல்லாயிருக்கும். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் இருக்கும். பெரியவர்கள் அதை விட ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகன அமைப்பு அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 வருஷமாகவே வீட்டில் நல்லது நடக்கலை என்கின்றவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க ஜனவரி மாதம் 2025 மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பம் கும்பம் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஜென்மச்சனி முடிய போகுது. ஜென்மச்சனி முடிய போகுதுனாலே அதற்கான சில பல விஷயங்கள் ஆரம்பமாகணும். இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது ஜென்மச்சனியின் கையை அப்படியே சுக்கிரன் கட்டி போட்டு கொண்டு இருக்கிறார் தன்னுடைய சுபத்துவம் என்கின்ற ஒரு நூலால், கயிறால் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆக கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துல தப்பு பண்ணோம், ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் நமக்கு, எங்கே தவறினோம், எங்கே இடறினோம், எங்கே ஒரு மாதிரியாக விழுந்தோம், யாரை நம்பி ஏமாந்தோம், எதை நம்பி ஏமாந்தோம், எந்த இடத்துல ஸ்லிப்பானோம், இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொன்னாலும் ஒரே வார்த்தை தான். இதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு வருவீங்க. அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் சரியான அமைப்பு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் சுத்தம். நான் தான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது உலக வாழ்க்கையை புரிய வைப்பார். ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரங்கள்லாம் 2 வருஷமாக ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ரொம்ப பெரிய கஷ்டம் வரும்போது தான் ஜோதிடமோ கடவுளோ அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத என்னுடைய வீடியோக்களில் மாதமானாலும் சரி வருஷமானாலும் சரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த அமைப்பு எல்லாம் விலக போதுங்க. நல்லா இருக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாம். ஆனால் மந்திரகாலின்ற மாதிரி மேஜிக் மாதிரி இந்த மாதத்துலேருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடாது. மெதுமெதுவாக படிப்படியாகத்தான் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. படிப்படியாக நல்லவைகள் நடக்கும். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு முதல் 15 நாட்கள் 20 நாட்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம். நல்லது நடக்கும், வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், தறி போடலாம், அது போடலாம், இது போடலாம், 1 2 ஆக்கலாம், தொட்டது துலங்கும் என்கின்ற நம்பிக்கையே ஒரு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வரும். ஒரு சுமூகமான அமைப்புகள். வீட்டில் கூட இருந்த தகராறு, சோம்பலாக இருந்து வந்த இளைய பருவத்தினர், தண்டச்சோரன்னு அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கினவங்க எவ்வளோ பேர். என்னுடைய லைவ்லேயே பாருங்கள், ஒரு இளைஞன் 2K இளைஞனை பார்த்தேன்னா என்ன அப்பா அம்மா தண்டச்சோரன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்பேன். ஐயோ அதை விட பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆக இளைய பருவத்தினருக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2K கிட்ஸுக்கெல்லாம் ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. இந்த 2 வருஷம் பட்ட பாட்டிலே எல்லாமே நம்பிக்கை வந்துருச்சு. ஆக கும்பராசிக்காரர்களுடைய நோய், கடன், தொல்லைகள், அவமானங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. படிப்படியாக தான் அப்படியே ஒவ்வொன்றாக சில அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக செயல்படும். ஆகவே எல்லா நிலைகளிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் இனிமேல் வந்துடாது. ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பது இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அப்படியே படிப்படியாக 15ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி 2 வாரங்கள்லேயே தீர ஆரம்பிக்கின்ற யோக மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம். நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது தான், பெரிய அளவில் சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மாதிரி ஜென்மத்தில் சனி வரப்போகிறாரு. ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷமாக அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் நல்லா இல்லை. ஆனால் மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. பொதுவாக அடுத்தவன் மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை ஏமாற்றிக்கிட்டாலும் அடுத்தவனை ஏமாற்றாத ஒரு நல்ல உள்ளம் கொண்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் வந்துட போகிறது கண்டிப்பாக இல்லை. ராகுகேது பயிற்சியில் 6ஆம் இடத்துல ராகு கேது வர்றாரு. அது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. ஆக இப்போதைக்கு நிலைமை என்ன? 4 மாதத்துக்கு அப்புறம் நல்ல கிரக பயிற்சிகள் இருக்கட்டும். ஜனவரி மாதம் என்னங்கய்யா இருக்க போது? பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. உள்ளுக்குள்ளே உருகிருன்னு இருக்கின்ற கணவன் மனைவி உறவு ஓரளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சம்பாதிக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் லேசாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு.
வேலைக்கு போக வேண்டியிருக்கும். அந்த வேலை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எல்லாருக்குமே வேலை தொழில் அமைப்புகள் 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். தொழிலில் வருமானம் வருதோ வராதோ அப்படிங்கிற மாதிரி, வியாபாரத்தில் லாபம் வருமோ வராதோ, அல்லது இவர் கை கொடுப்பாரோ அவர் கை கொடுப்பாரோ என்கின்ற மாதிரி ஜீவன அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா ஜென்மச்சனி வரப்போகிறது. எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்கன்றது மாதம் மாதம் சொல்லி எனக்கே போரடிச்சு போச்சு. அதனால் பெருசாலாம் சொல்ல தேவையில்லை. ஒரு நிலையில் வாழ்க்கை என்பதை புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் மெதுவாக உங்களுக்கு ஆரம்பமாகும். ஆனால் இது எல்லாமே யங்ஸ்டருக்கு தான். யங்ஸ்டர் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பிட வேண்டாம். குறிப்பாக காதல் கீதல் என்பது போன்ற அமைப்பு மனக்கட்டுப்பாடு இல்லாத அமைப்புகள் ஜனவரி மாதம் வரும். அந்த பழக்கத்தை கற்றுக்கிறேன், இந்த பழக்கத்தை கற்றுக்கிறேன், அந்த நண்பர் கூட்டு போனார், இந்த நண்பர் கூட்டு போனார், இவர் தான் எனக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அவர் தான் எனக்காக வாழ்க்கையே, அவர் தான், அவருக்காக தியாகம் பண்ணுறேன், இவருக்காக தியாகம் பண்ணுறேன், அவருக்காக கொடுக்கிறேன், இவருக்காக கொடுக்கிறேன் என்பது போன்ற ஒரு டயலாக்கு தியாகம் போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்ச நாளைக்கு செல்லாது. மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வயதிற்கேற்றாற் போல் ஒரு இரண்டும் கெட்டான் அனுபவங்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வரும். மீனராசிக்கு எப்போவுமே ரெட்டை நிலையாக தான் பலன் சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். வீடு வாகன சேர்க்கை போன்றவைகள் தை மாதமே ஆரம்பிச்சிடும். ஒரு கடன் வாங்கியாவது ஒரு வீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு வாகன மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதமே, இந்த ஜனவரி மாதமே நிச்சயமாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். ஒரு இந்த சேர்க்கையெல்லாம் இருக்கும். அதாவது வீடு சேர்க்கை, மனை சேர்க்கை, நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு 50 வயது மேற்பட்டவர்களுக்கு சேமிப்பு கரைந்து சேமிப்பை செலவு பண்ணி நல்ல விதத்தில் பலனாகக்கூடியது. ஒரு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாய் தந்தை உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்புகளே இருக்காது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7.5 சனி பாதிப்புகள் எப்போவுமே செய்கிறதில்லை. அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய வீடு வாகன சேர்க்கைகள் இருக்கக்கூடிய யோக மாதம் தாங்க இந்த 2025 ஜனவரி மாதம். மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல